ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் லைஃப்பில் நேரடி தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய 4 தொழிலாளர் சட்டங்களை நம்ம மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குது? இப்போ இந்த வீடியோவில் கோட் ஆன் வேஜஸ் 2019ல் வர்ற 69 செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனையும் ரொம்ப எளிமையாக ஷார்ட் ஃபார்மில் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி யூஸாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஒரு செக்ஷனை கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக். கரிமா விழித்தரு. இந்த வேஜ் கோட் மிக பெரிய சட்டம். அதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2019லேயே வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ 2025 நவம்பர் 21 தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சரி, செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தோட பேர் த கோட் ஆன் வேஜஸ் 2019. இந்த சட்டம் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும். செக்ஷன் 2, இந்த வேஜ் கோடில் இருக்கிற முக்கிய வார்த்தைகள் எல்லாத்துக்குமே மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று வேஜஸ். வேஜஸ்னால் பேசிக் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ரிட்டைனிங் அலவன்ஸ் மட்டும்தான். வேஜஸில் எது சேரக்கூடாது அப்படின்னா ஹெச்ஆர்ஏ, ஓவர் டைமு, போனஸு, பிஎஃப் கான்ட்ரிபியூஷனு, ட்ராவலிங் அலவன்ஸு, கிராஜுவிட்டி, இன்சென்டிவ், ஃபுட்டு, ஹவுஸு, வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் சேராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 3, லேடிஸு, ஜென்ஸு, பிற பாலினம் யாராக இருந்தாலும் ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் மட்டும்தான் கொடுக்கணும். ஜெண்டர் காரணமாக சம்பளத்தில் பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 4, ஒரே மாதிரி வேலை தானா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை இது சம்பந்தமான அரசு அதிகாரி தீர்த்து வைப்பார். செக்ஷன் 5, சட்டப்படி குறைஞ்சபட்ச ஊதியமாக அரசு சொல்லியிருக்கிற தொகைக்கும் குறைவான சம்பளத்தை தரக்கூடாது. செக்ஷன் 6, இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைஞ்சபட்ச சம்பளத்தை எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த செக்ஷன். செக்ஷன் 7, காம்போனன்ட்ஸ் மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸில் என்னென்ன சேரும் அப்படின்னா பேசிக் வேஜஸ்ஸு, டிஏ, கன்செஷனு, அதாவது எண்ணெய், அரிசி இது போல் பொருளை குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா அது சேரும். செக்ஷன் 8, மினிமம் வேஜஸ்ஸு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்ற சொல்கிற செக்ஷன். கவர்மெண்ட் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, கமிட்டி வச்சோ, நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தோ, பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டோ முடிவு பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வேஜஸை ரிவைஸ் பண்ணுறது கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9, ஃப்ளோர் வேஜ். ஃப்ளோர் வேஜை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸ்டேட் அரசு அதை விட குறைவாக தர முடியாது. செக்ஷன் 10, ஒரு எம்ப்ளாயி ஃபுல் டே வேலை செய்யலை அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாரோ அதுக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்கணும். ஆனால் அவர் வேலை செய்யாததுக்கான காரணம் எம்ப்ளாயர் அப்படின்னா அந்த லேபருக்கு ஃபுல் சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு எம்ப்ளாயி 9 மணிக்கு வேலைக்கு வராரு, ஃபேக்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை காரணமாக வேலை இல்லை. இந்த வேலை இல்லாததுக்கு காரணம் யாருன்னா எம்ப்ளாயர். அதனால் அந்த எம்ப்ளாயிக்கு முழு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு வேளை லேபர் வேலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகி லேட்டாக வராரு அப்படின்னா அவர் எவ்வளோ நேரத்துக்கு வேலை செஞ்சாரோ அதுக்கான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன். செக்ஷன் 11, ஒரே நாளில் பல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கான மினிமம் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக கால்குலேட் பண்ணி சம்பளத்தை கொடுக்கணும். செக்ஷன் 12, ஒரு எம்ப்ளாயி பீஸ் ரேட்டுக்கு வேலை செஞ்சாலும் அவரோட சம்பளம் மினிமம் ரேட்டுக்கு கீழே போகக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண மினிமம் டெய்லி வேஜஸுக்கு கீழே குறையக்கூடாது. செக்ஷன் 13, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, உதாரணத்துக்கு 8 மணி நேரம். அடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெஸ்ட் டைமில் வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஓவர் டைம் கொடுக்கணும். செக்ஷன் 14, நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி வேலை செய்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச 2 மடங்கு ஓவர் டைம் சம்பளம் கொடுக்கணும். செக்ஷன் 15, சம்பளத்தை எப்படி தரலாம்? கேஷு, செக்கு, பேங்க் கிரெடிட்டு, யூபிஐ, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் இதன் மூலமாக சம்பளத்தை தரலாம். செக்ஷன் 16, சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற பீரியடு. அதாவது டெய்லி கொடுக்குற சம்பளம், வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குற சம்பளம், 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்குற சம்பளம், மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குற சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 17, சம்பளம் கொடுக்குற டைம் லிமிட்டு. டெய்லி ஷிஃப்ட்டு முடிஞ்சதும் கொடுக்கலாம், வீக் எண்டில் கொடுக்கலாம்,
மாத சம்பளமாக இருந்தால் 7ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். இதுவே வேலையை ரிசைன் பண்ணுறவங்க, வேலையை விட்டு நீக்கப்படுறவங்களுக்கு 2 வேலை நாட்களுக்குள்ள சம்பளத்தை கொடுக்கணும். செக்ஷன் 18 எந்த காரணத்துக்காக சேலரியை டிடெக்ட் பண்ணலாம். வேலைக்கு வராத டைமில் சம்பளத்தை டிடெக்ட் பண்ணலாம். எம்ப்ளாயியோட தவறால் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் டிடெக்ட் பண்ணலாம். அடுத்து எம்ப்ளாயிக்கு ஏதாவது தங்குறதுக்கு வீடு கொடுத்துருந்தா அதுக்கான தொகையை எம்ப்ளாயியுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும் டிடெக்ட் பண்ணலாம். அடுத்து கவர்மெண்ட் அலோவ் பண்ண சர்வீஸுக்கு மட்டும் டிடெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேன்டீனு, தங்குற இடத்துக்கான கரண்ட்டு பில்லு, பிஎஃப், இஎஸ்ஐ, இன்கம் டேக்ஸு, இது போல். அடுத்தது லோனு. இதில் மொத்தமாக நீங்கள் கடிக்கிற தொகை பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் 50% தாண்டக்கூடாது. செக்ஷன் 19 எம்ப்ளாயி மேலே ஃபைன் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் கண்டிப்பாக தேவை. இதுக்கு முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும். 15 வயசு குறைவான குழந்தைக்கு ஃபைன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 20 அப்சன்ஸ் டிடெக்ஷன், அதாவது டைமுக்கு வேலைக்கு வராதது, ஃபுல் டே வராதது, ஆஃப் டே வராதது, வேலைக்கு வேலை செய்யாமல் இருந்தால், அதாவது வேலை செய்யாத நேரத்துக்கு மட்டும் சேலரியில் டிடெக்ட் பண்ணலாம். செக்ஷன் 21 லாஸு டேமேஜுக்கான டிடெக்ஷன். டேமேஜ் லாஸ் ஆனதுக்காக ஒருத்தருடைய சேலரியிலிருந்து டிடெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன். லாஸ் அந்த ஊழியரால் நடந்திருக்கணும். அதுவும் அந்த ஊழியரோட நியாயத்தை சொல்ல அனுமதி கொடுத்துருக்கணும். உண்மையிலேயே அவரால் தான் இந்த லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃபுல் சேலரியை டிடெக்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு லாஸ் ஆச்சோ அதை மட்டும் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 22 ஹவுஸ் அகாமடேஷன் சர்வீஸ் டிடெக்ஷன். உண்மையிலேயே அந்த எம்ப்ளாயி யூஸ் பண்ணால் மட்டும் டிடெக்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலைன்னா டிடெக்ட் பண்ணக்கூடாது. செக்ஷன் 23 ரெக்கவரி ஆஃப் அட்வான்ஸ். ஏதாவது தேவைக்கு அட்வான்ஸ் அவர் வாங்கி இருந்தாருன்னா ஒரே அடியாக சம்பளத்திலிருந்து பிடிக்கக்கூடாது. அரசு விதிப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்திலேருந்து பிடிக்கணும். இதுவே ட்ராவல் அட்வான்ஸாக இருந்தால் டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 24 ஒரு எம்ப்ளாயிக்கு லோன் கொடுத்துருந்தாரு அப்படின்னா சம்பளத்திலிருந்து கடிக்கிறப்ப கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். செக்ஷன் 25 சில கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இந்த சாப்டர் முழுமையாக பொருந்தாது. அதாவது கவர்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து சொன்னால் மட்டும்தான் பொருந்தும், அப்படி சொல்லலைன்னா பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 26 ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 30 நாள் வேலை செஞ்சுருந்தா கூட 8.33% போனஸை கொடுக்கணும். இதுவே உங்கள் நிறுவனம் ப்ராஃபிட்டில் இல்லைனா கூட போனஸை கொடுக்கணும். உதாரணமாக ப்ராஃபிட்டில் இல்லாத ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் 12,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு 8.33% போனஸ். இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 999 ரூபா. கவர்மெண்ட்டு குறைஞ்சபட்ச போனஸாக 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது அதிகமோ அதை தான் கொடுத்தாகணும். அப்போ இவருக்கு 999 ரூபாய் தான் போனஸாக கொடுக்கணும். செக்ஷன் 27 வருஷம் முழுக்க வேலை செய்யாதவருக்கு கொடுக்குற ப்ரொபோர்ஷனேட் போனஸ். அதாவது முழு வருஷத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஃபுல் போனஸ்ஸு, ஒரு வருஷத்தில் ஒரு சில மாதம் மட்டும் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் போனஸ். அதாவது அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சாரோ அதுக்கு ஏற்ப போனஸை கொடுக்கணும். அடுத்து குறைஞ்சபட்சம் 30 நாள் வேலை செஞ்சுருந்தால் கண்டிப்பாக போனஸை கொடுக்கணும். செக்ஷன் 28 ஒர்க்கிங் டேஸை எப்படி கவுண்ட் பண்ணணும். கம்பெனியில் வேலை கொடுக்க முடியாத நாளான லே ஆஃப் டேஸை வேலை செஞ்சதாக கணக்கில் எடுத்துக்கணும். இஎல்லு, சிஎல்லு, எஸ்எல்லு எடுத்திருந்தால் கூட அந்த நாளையும் ஒர்க்கிங் டேஸாக கணக்கில் எடுத்துக்கணும். ஒர்க்கு ரிலேட்டடாக விபத்து ஏற்பட்டு வேலை செய்ய முடியாமல் அவர் வேலைக்கு வராத நாளை கூட ஒர்க்கிங் டேஸாக கவுண்ட் பண்ணிக்கணும். ப்ரெக்னன்சி காலங்களில் எடுத்த லீவை வேலை செஞ்ச நாளாக கணக்கில் எடுத்துக்கணும். செக்ஷன் 29 யாருக்கு போனஸு கிடையாது. நிறுவனத்துக்கு எதிராக ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டவங்களுக்கு போனஸு இல்லை. ஒரு நிறுவனத்துக்குள்ள அராஜகம் வன்முறையில் ஈடுபட்டவங்களுக்கு போனஸு இல்லை. திருடுறது ஒரு நிறுவனத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு போனஸு கிடையாது. பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்களுக்கு போனஸு கிடையாது. செக்ஷன் 30 ஒரு நிறுவனத்தின் கணக்கின் கீழே நிறைய பிரான்ச் இருந்தால் கூட போனஸை கால்குலேட் பண்ணுறப்ப எல்லா பிரான்ச்சையும் ஒன்றா சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கணும். செக்ஷன் 31 அலோகபிள் சர்ப்ளஸ். அதாவது ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பகுதியை ஒர்க்கர்ஸுக்கு ஷேராக கொடுக்கணும். அதாவது கம்பெனிக்கு வந்த லாபத்தில் 67% ஒர்க்கர்ஸுக்கு ஷேராக கொடுக்கணும். இதுவே பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க 60% கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே போனஸு 8.33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது போதாது.
8.33%லிருந்து மொத்தமாக அப் டு 20% போனஸாக கொடுக்கணும். செக்ஷன் 32 ப்ராஃபிட்டு சர்ப்ளஸ்ஸு டேக்ஸு கால்குலேஷன். முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றத ஒரு நிறுவனம் தானாக முடிவு பண்ண முடியாது. அரசாங்கம் தான் ஃபார்முலா செட் பண்ணணும். எல்லா நிறுவனமும் ஒரே விதிமுறையை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக அரசாங்கத்துக்கு செக்ஷன் 32 தனி பவரை கொடுத்துருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 33 அவைலபிள் சர்ப்ளஸ். அதாவது போனஸை கால்குலேட் பண்ணுறப்ப கம்பெனி முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு, அதில் எவ்வளவு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட டிடக்ஷன், இதை கழிச்சிட்டு கொடுக்குற போனஸ். செக்ஷன் 34 கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து என்னென்ன கழிக்கலாம். அதாவது கம்பெனி செலுத்த வேண்டிய இன்கம் டேக்ஸு, டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டு, அரசு அனுமதிக்கிற பிற டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 35 போனஸை கால்குலேட் பண்ணுறப்ப அந்த வருஷத்துக்கு கம்பெனி எவ்வளோ டேக்ஸை பே பண்ணணுமோ அந்த ரியல் டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். கீழே சொல்ல போகிற எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் லாஸஸு, டிப்ரிஷியேஷன், ரிபீட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸு, மற்ற எந்த டிடக்ஷனும் வேணான்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 36 சர்ப்ளஸ் செட் ஆன் செட் ஆஃப். அதாவது ஒரு கம்பெனிக்கு போனஸ் கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸை செட் ஆன் பண்ணணும். ஒரு வருஷத்தில் கம்பெனிக்கு ப்ராஃபிட் குறைஞ்சி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற சர்ப்ளஸ் ஆன் அமௌண்ட்டை எடுத்து அடுத்த வருஷம் போனஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செட் ஆஃப். செட் ஆன் பண்ண சர்ப்ளஸ் அமௌண்ட்டை அடுத்த 4 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 37 கஸ்டமரி போனஸ் டிடக்ஷன். அதாவது கம்பெனி ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே போனஸ் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போனஸ் கொடுக்குறப்ப அதை கழிச்சிக்கலாம். செக்ஷன் 38 டேமேஜ் டிடக்ஷன் ஃப்ரம் போனஸ். ஒரு எம்ப்ளாயி மிஸ்கவுண்ட் செஞ்சு கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுத்தினார் அப்படின்னா அந்த லாஸ் அமௌண்ட்டை அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய போனஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த வருஷ போனஸ்லேருந்து மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணும், அடுத்த வருஷ போனஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 39 டைம் லிமிட் ஃபார் போனஸ் பேமெண்ட். ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச 8 மாதத்துக்குள்ளே போனஸை கொடுக்கணும். செக்ஷன் 40 ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்துக்கு இந்த போனஸ் ரூல்ஸு பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிஎஸ்என்எல் இவங்க ப்ரைவேட் கம்பெனியான ஏர்டெல், ஜியோ இவங்கக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு காம்படிஷனில் 20%க்கு மேலே இன்கம் வருது அப்படின்னா அவங்களும் ப்ரைவேட் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி போனஸ் கொடுக்கணும். அதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துருந்த போனஸ் ரூல்ஸ் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 41 இந்த போனஸ் சாப்டர் யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா, அதாவது கீழே சொல்ல போகிற பணியாளருக்கு போனஸ் கொடுக்க எம்ப்ளாயருக்கு சட்டப்படி கட்டாயம் இல்லை. அது யார் யாருன்னா எல்ஐசி எம்ப்ளாயீஸ், சீமென், டக் ஒர்க்கர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சர்டைன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆர்பிஐ எம்ப்ளாயீஸு, சர்டைன் பப்ளிக் செக்டார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸம்டட் பை கவர்மெண்ட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு நிறுவனத்தில் 20 பேர் அப்படி இல்லாட்டினா அதுக்கு மேலே வேலை செஞ்சாலே அவங்களுக்கும் இந்த போனஸ் சாப்டர் அப்ளை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 42 சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அட்வைசரி போர்டை உருவாக்கியிருக்காங்க. அதில் எம்ப்ளாயரு, எம்ப்ளாயீஸு, இண்டிபெண்ட் பர்சன்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ஸு இவங்க எல்லாரையும் சேர்ந்துருக்கும். இதில் 3ல் 1 பங்கு லேடிஸ் இருக்கணும். இவங்களோட வேலை என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, அதாவது எவ்வளவு வேஜஸை வைக்கணும், உமன்ஸுக்கு எங்கெங்கே வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தணும், எந்த வேலை லேடிஸு செய்யலாம், லேபர்ஸ் கோடு சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் ஆலோசனை பண்ணுறதுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக அட்வைசரி போர்டு உருவாக்கியிருக்காங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மினிமம் வேஜஸ்ஸு, உமன் எம்ப்ளாய்மெண்ட் இது சம்மந்தமான ஆலோசனையும் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 43 எம்ப்ளாயரு தன்னுடைய எம்ப்ளாயிக்கு கோடில் சொல்லியிருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் இந்த கோடில் சொல்லியிருக்கிற பெனிஃபிட்ஸை கொடுக்க தவறுனா அதுக்கு அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க தான் பொறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 44 ஒரு ஊழியர் இறந்துட்டார் அப்படின்னாலோ இல்லை அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னாலோ அவருக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை எப்படி கொடுக்கறது. எம்ப்ளாயி நாமினேஷன் செஞ்சுருந்தாருன்னா அந்த நாமினிக்கு அந்த பணத்தை கொடுக்கலாம். ஒருவேளை நாமினி இல்லைன்னா அந்த பணத்தை கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு டெபாசிட் பண்ணணும். அந்த அதிகாரி அந்த பணத்தை அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கறது, இல்லை லீகல் ஹேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை சட்டப்படி அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. செக்ஷன் 45
எம்ப்ளாயிக்கு சம்பளம், போனஸு, ஓவர் டைமு, டிடக்ஷன்ஸு இது சம்மந்தமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க இதுக்காக நியமிக்கப்பட்ட கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அந்த அதிகாரி என்ன பண்ணுவாருன்னா, ஆக்சுவலா அந்த எம்ப்ளாயர் தர வேண்டிய அமௌண்ட்டு, அதுக்கான இழப்பீடா 10 மடங்கா கேட்டு வசூல் பண்ணி, அந்த எம்ப்ளாயி கிட்ட குடுப்பாரு. ஒருவேளை எம்ப்ளாயர் தரல அப்படின்னா, அந்த அத்தாரிட்டி ஆர்டர மாவட்ட கலெக்டர் கிட்ட அனுப்புவாரு. மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பணத்த ரெக்கவர் பண்ணி அந்த எம்ப்ளாயி கிட்ட குடுப்பாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. செக்ஷன் 46 போனஸ் சம்மந்தமா எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கு இடையே பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். அதனால அது நார்மல் வேஜ் அத்தாரிட்டிக்கு போகாது, நேரடியா லேபர் கோர்ட்டுக்கு போகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. செக்ஷன் 47 கம்பெனி போனஸ் சம்மந்தமான கேஸில் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை காட்டினார் அப்படின்னா, கோர்ட்டு அதை பொதுவான உண்மை அப்படின்னு ஏற்றுக்கும். கோர்ட்டுக்கு எப்போ சந்தேகம் வரும் அப்படின்னா, ஒருவேளை அக்கௌண்ட்ஸு சரியில்லை அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திரும்பவும் செக் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 48 சின்ன நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியருக்கும் முதலாளிக்கும் போனஸ் சம்மந்தமாக பிரச்சனை வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு அப்படின்னா, கோர்ட் வந்து எம்ப்ளாயரோட கணக்கை ஆடிட் பண்ண சொல்லும். எம்ப்ளாயரு ஏற்கனவே ஆடிட் செஞ்சு வச்சுருந்தா ஓகே. ஒருவேளை ஆடிட் செய்யலைன்னா கோர்ட்டு ஆடிட் பண்ண சொல்லும். எம்ப்ளாயரு கோர்ட்டு சொல்லியும் ஆடிட் செய்யலை அப்படின்னா, கோர்ட்டு வந்து தானாக ஒரு ஆடிட்டரை நியமித்து அவங்க கணக்கை செக் பண்ண அனுப்புவாங்க. செக் பண்ண வர்ற ஆடிட்டருக்கான முழு செலவையும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஓனர் தான் கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 49 ஒரு எம்ப்ளாயிக்கு குறிப்பிட்ட இவ்வளோ அமௌண்ட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டி ஆர்டர் போடுறாரு அப்படின்னா, அந்த ஆர்டருக்கு எதிராக அப்பீல் பண்ணலாம். அதுவும் 90 நாளுக்குள்ளே அப்பீல் பண்ணணும். 90 நாளுக்கு மேலே போனால் கூட வேலிடான ரீசன் சொன்னால் அப்பீல் அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பீல் பண்ண வேண்டிய இடம் எதுனா, கவர்மெண்ட் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரை அப்பீல் அத்தாரிட்டியாக நியமிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட அப்பீலுக்கு போகலாம். இந்த அப்பீல் அத்தாரிட்டி யாருன்னா, அத்தாரிட்டியை விட ஒரு ரேங்க் உயர்ந்த அதிகாரி தான் இந்த அப்பீல் அத்தாரிட்டி. இந்த பிரச்சனைக்கான முடிவை இந்த அப்பீல் அத்தாரிட்டி கொடுப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 50 ஒரு எம்ப்ளாயரு தன்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சம்மந்தமான சில ரெக்கார்ட்ஸை கம்பல்சரியாக வச்சுருக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸை கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டால் காட்டணும். அதாவது எம்ப்ளாயியுடைய நேம்ஸு, மஸ்டர் ரோலு, வேஜஸ்ஸு, போனஸ் டீட்டெயில்ஸு, வேஜ் பீரியடு, ஓவர் டைம் டீட்டெயில்ஸு இதெல்லாம் ரெஜிஸ்டரில் எழுதி வச்சுருக்கணும். எம்ப்ளாயரு வேலை செய்கிற இடத்துல நோட்டீஸ் போர்டில் என்ன வச்சுருக்கணுன்னா, இந்த கோடு பற்றின அப்ஸ்ட்ராக்டு, எம்ப்ளாயீஸு கேட்டகரி வைஸ் வேஜ் ரேட்ஸு, பேமெண்ட்டு டைமு, இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலேட்டர் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு இதெல்லாம் போஸ்டர் மாதிரி பதிச்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் பேசிக்கு, டிஏ, ஓடி, டிடக்ஷனு, நெட் பே இதெல்லாம் கிளியராக இருக்கிற மாதிரி பே ஸ்லிப்பை கொடுக்கணும். ஒரு வீட்டில் 5 பேருக்கு மேலே வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்கான சின்ன ப்ரூஃபை காட்டினா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 51 இந்த செக்ஷன் படி கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை நியமிப்பாங்க. அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க, காப்பி எடுப்பாங்க, ஒர்க்கர்ஸ் கிட்ட கேள்வி கேட்பாங்க. இதில் ஏதாவது தவறு நடந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் மேலே கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 52 இந்த செக்ஷன் படி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோர்ட்டில் கேஸ் எடுக்க முடியும். கோர்ட்டு வந்து இந்த சட்டத்துக்கான வேஜ் கோட் படி கிரிமினல் கேஸை ஏற்க முடியாது. ஆனால் கேஸ் எடுக்கணும்னா கீழே சொல்ல போகிற 5 பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். 1 கவர்மெண்ட்டு, 2 கவர்மெண்ட்டு ஆத்தரைஸ் செஞ்ச ஒரு ஆஃபீஸரு, 3 எம்ப்ளாயி, 4 ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனு, 5 இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலேட்டர். இவங்களை தவிர வேறு யாரும் கேஸை ஃபைல் பண்ண முடியாது. செக்ஷன் 53 ஷார்ட்டாக சொல்லணும்னா, சின்ன வேஜ் கோடு தவறுக்கு கோர்ட்டு தேவையில்லை. அரசாங்கம் நியமிக்கிற சீனியர் ஆஃபீஸரே என்கொயரி பண்ணி நேரடியாக பெனால்ட்டி போடலாம். செக்ஷன் 54 எம்ப்ளாயரு எந்த தவறு செஞ்சால் எவ்வளவு ஃபைனு பெனால்ட்டி வரும். மினிமம் வேஜஸை குறைவாக கொடுத்தா 50,000 ரூபா ஃபைனு. திரும்பவும் இதே தப்பை செஞ்சால் ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு. தவறாக சம்பளத்தை குறைச்சா 20,000 ரூபா ஃபைனு. திரும்பவும் இதே தவறை செஞ்சால் ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு. ஓவர் டைமை தரல, சம்பளத்தை டிலே பண்ணால் 10,000 ரூபா ஃபைனு. என்கொயரி இன்ஸ்பெக்டர் கேட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலன்னா 50,000 ரூபா ஃபைனு. திரும்பவும் இதே தப்பை பண்ணால் ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு. அடுத்து பொய்யான ரெக்கார்ட்ஸு, தவறான தகவல் கொடுக்கறதுக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் ஃபைனு. அடுத்தது ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து செக்ஷன் 55. ஒரு கம்பெனி சட்டத்தை மீறினா அந்த கம்பெனியை நடத்துகிற ஓனரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற சம்மந்தப்பட்ட நபர்களும் தண்டனைக்கு ஆளாவாங்க. அதாவது மேனேஜிங் டைரக்டரு, மேனேஜரு, ஹெச்ஆர் ஹெட்டு, பார்ட்னரு, சூப்பர்வைசரு, இன்சார்ஜி இவங்க எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்க. இதில் ஒரு பெரிய சலுகை என்னென்னா, சம்மந்தப்பட்டவங்க நேராக கோர்ட்டுக்கு போகலாம். இந்த தவறு எனக்கு தெரியாது, தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணேன் அப்படின்னு ப்ரூஃபை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வராது. செக்ஷன் 56 என்ன சொல்லுது அப்படின்னா, எம்ப்ளாயரு சட்டத்தை மீறினார்னா கேஸு, கோர்ட்டு, ட்ரையலு, ஃபைனு இதெல்லாம் வரும். சில அஃபென்ஸுக்கு கோர்ட்டுக்கே போகாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபைனை பே பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இதுதான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. எந்த ஆஃபீஸருக்கு காம்பவுண்டிங் முடியாது அப்படின்னா, ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு ரெண்டுமே தண்டனையாக உள்ள கேஸுக்கு காம்பவுண்டிங் பண்ண முடியாது. காம்பவுண்டிங் பண்ண முடிகிற கேஸுக்கு மொத்த ஃபைனில் 50% கொடுத்தா இந்த கேஸு முடிஞ்சிடும். இந்த காம்பவுண்டிங் எப்போ செய்யலாம் அப்படின்னா, கேஸு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. இதுவே கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ காம்பவுண்டிங்க்கு முயற்சி பண்ணிங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுவே ஃபைனை பே பண்ண 5 வருஷத்துக்குள்ளே திரும்பவும் இதே தப்பை பண்ணிங்கன்னா காம்பவுண்டிங் கிடையாது, டைரெக்டாக கேஸு, கோர்ட்டு, ஜெயிலு தான். ஒரு அரசு அதிகாரி காம்பவுண்டிங் செய்கிறது சம்மந்தமாக குறிப்பிட்ட இந்த தேதிக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு லெட்ரு கொடுத்தோம். எம்ப்ளாயரு அதை கண்டுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு கூடுதலாக 20% ஃபைன் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே அறிவித்த தொகையிலிருந்து 20% ஃபைனாக விதிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 57. வேஜஸ்ஸு, போனஸு சம்மந்தமான பிரச்சனையை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதை தீர்க்கறதுக்காக இந்த கோர்ட்லேயே ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸு ப்ளஸ் ப்ரொசீஜர்ஸு இதை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 58. அரசு அதிகாரி இந்த சட்டப்படி நேர்மையோடு ஆக்ஷன் எடுத்திருந்தால் அவங்க மேலே யாருமே கேஸ் போட முடியாது. செக்ஷன் 59. சம்பளம் கொடுக்கல, போனஸை கொடுக்கல, சம்பளத்தை குறைச்சி கொடுக்கறது, தவறான சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கான எம்ப்ளாயருக்கு மட்டும்தான் இருக்குது. இதை எம்ப்ளாயி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 60. ஒரு எம்ப்ளாயரு தாங்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து அதில் எனக்கு போனஸ் வேணான்னு சைன் பண்ணு, சம்பளத்தை குறைச்சி வாங்கிக்கிறேன்னு சைன் பண்ணு, பிஎஃப், போனஸு, ஓவர் டைம் இதெல்லாம் எனக்கு உரிமை இல்லைன்னு எழுதி கொடு அப்படின்னு சைன் வாங்கியிருந்தா அது செல்லாது. அதாவது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் எம்ப்ளாயியுடைய உரிமையை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 61. வேஜ் கோடுக்கு எதிராக எந்த ஒரு சட்டம், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் இருந்தால் கூட வேஜ் கோடு சொல்கிறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏற்கனவே உள்ள சட்டப்படி உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்போன்னு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. இப்போ கொடுத்துக்கிற ரூல்ஸ் தான் ஃபைனலு, அதன்படி தான் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 62. இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேஜ் கோடில் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பவரை ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அதே கவர்மெண்ட்டில் கீழே உள்ள அதிகாரிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்டராக பாஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கீழே உள்ள அதிகாரிக்கும் இந்த பவரை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. அடுத்து செக்ஷன் 63. ஒரு எம்ப்ளாயர் மேலே வேஜ் கோடின் கீழே கேஸு ஃபைல் ஆச்சுன்னா ஒரு எம்ப்ளாயரு இந்த கேஸில் இருந்து தப்பிக்க 2 விஷயத்தை நிரூபிக்கணும். அதாவது அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு புகாரை கொடுத்து சொல்லலாம். 1, இந்த தவறை நான் செய்யலை, என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற வேறு ஒருத்தர் தான் என்னோட நாலேஜோ, ஒப்பந்தமோ, ஒத்துழைப்போ இல்லாமல் இந்த தவறை செஞ்சுருக்காரு. 2, எங்கள் நிறுவனத்தில் வேஜ் கோடு ஃபாலோ ஆகுதான்னு கவனமாக பார்த்தேன், எல்லா ரூல்ஸையுமே செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணேன்றதை ப்ரூவ் பண்ணணும். கோர்ட்டு 2 பேரையுமே கூப்பிட்டு விசாரிக்கும், தப்பு செஞ்ச அந்த ஊழியருக்கு தண்டனை கொடுப்பாங்க, எம்ப்ளாயரை விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 64 என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனியார் நிறுவனம் கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்டை எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு 2 விஷயம் பொதுவாக இருக்கும். 1, அந்த நிறுவனம் கவர்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டாக பண்ணுவாங்க. 2, அந்த நிறுவனம் செஞ்ச வேலைக்கு கவர்மெண்ட்டில் இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கேஸில் அந்த தனியார் நிறுவனத்தோட சொத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தால் கூட மேலே சொன்ன கவர்மெண்ட்டில் கட்டின டெபாசிட் அமௌண்ட்டையும் கவர்மெண்ட்டு அவருக்கு தர வேண்டிய மிச்ச அமௌண்ட்டையும் பறிமுதல் பண்ண முடியாது. எப்போ பறிமுதல் செய்ய முடியும்னா, வேலை செய்கிற லேபருக்கு சம்பளம், போனஸு, பிஎஃப், இஎஸ்ஐ இன்னும் வேறு ஏதாவது அமௌண்ட்டு லேபருக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 65 என்ன சொல்லுதுன்னா,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த வேஜ் கூட மாநிலங்களில் சரியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. செக்ஷன் 66 வேஜ் கோடு புது சட்டமாக இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற இந்த திட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 1 100 நாள் திட்டம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம். 2 கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1948, இது அப்படியே தொடரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 67 வேஜ் கோடு பெரிய சட்டம். இதை நடைமுறையில் சரியாக செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் பல விதிமுறைகளை உருவாக்கணும். அதுக்கு அலோவ் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் 67. அடுத்து செக்ஷன் 68 இந்த வேஜ் கூட நடைமுறைப்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனையோ கன்ஃபியூஷனோ டிஃபிகல்ட்டோ வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 3 வருஷத்துக்குள்ளே சின்ன திருத்தம் செஞ்சு ஆர்டரை வெளியிடுறதுக்கு இந்த செக்ஷன் அனுமதி கொடுக்குது. அடுத்து செக்ஷன் 69, இதுதான் கடைசி செக்ஷனு. வேஜ் கோடு 2019ன்றது மிகப்பெரிய சட்டம். இது வந்த காரணத்தினால இப்போ சொல்ல போகிற 4 சட்டங்கள் இனிமேல் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, அடுத்து ஈக்குவல் ரிமுனரேஷன் ஆக்ட் 1976. இந்த பழைய லா எல்லாம் ரத்து ஆனால் கூட பழைய சட்டத்தில் செஞ்ச ஆக்ஷன் கண்டினியூ ஆகும். உதாரணமாக நோட்டிஃபிகேஷனு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, டைரக்ஷனு, நாமினேஷனு, வேஜ் ரேட்டு, போனஸ் ஆர்டர்ஸு, இதெல்லாம் வேஜ் கோடுக்கு எதிராக இல்லாத வரைக்கும் கண்டினியூ ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக வேஜ் கோடுக்குள்ளே வந்ததாக கருதப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.